சார், என் பேர் ஜெயலட்சுமி. இந்த விநாயகர் கோயிலுக்கு நான் அடிக்கடி வந்துட்டு இருப்பேன். உள்ளே நுழைய முடியல, குடிகாரங்க எல்லாம் வந்து மேலே விழுறாங்க. உள்ளே போக முடியல, எங்களால் ரொம்ப தொந்தரவு இருக்குது. இங்கே 6வது தெருவில் வந்து எங்கள் அக்கா சுந்தரின்னு குடுத்தனா இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க புருஷன் இறந்து போயிட்டாரு. இதே இந்த குடிகார கடையில் பிடிச்சியே அவன் இறந்து போயிட்டான். அந்த மாதிரி இன்னொரு பெண்ணு தாலி அறுக்கக்கூடாது சார். இன்னைக்கு வீட்டு வேலைக்கு போயிட்டு குழைச்சிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஆனால் ரொம்ப காலையில் 5 மணி இப்பயாச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்ல. 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டுருவாங்க. காலையில் குடிப்பாரு, மத்தியானம் குடிப்பாரு, சாயங்காலம் குடிப்பாரு. இன்னைக்கு தாலி எடுத்துட்டு தெருவில் நிற்கிறாங்க. இந்த கோவிலுக்கு வர முடியல எங்களால். ஒரு சங்கட சதுர்த்திக்கு உள்ள சாமி வந்து கொடுத்தா ஒரு பிரசாதம் கொடுக்க முடியல. 20 பேர் வந்து கீழே குடிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. கொடுக்கல, பிரசாதம் கொடுக்கலன்னா கொஞ்சமாக கொடுக்குறீங்க ஓத்தாங்கம்மான்னு அசிங்கமாக பேசுகிறாங்க. இதெல்லாம் நாங்கள் காதில் வாங்கணுமா? இப்போ பெண்களுக்கு இவ்வளோ இடைஞ்சலா இருக்கு. இங்கே வந்து உள்ளே போக முடியல. எங்கள் அக்கா வீட்டுக்கு இவர் சொல்கிற மாதிரி வந்தாங்கன்னா பையனையோ யாரையோ வந்து முனைக்கு வாங்க, நாங்கள் வண்டியில் ஏறிட்டு உள்ளே வரோன்னு தான் சொல்ல முடியுதே தவிர இங்கேருந்து உள்ளே எங்களால் தெருவுக்கு நடத்த முடியல. இங்கே வந்து எங்கள் குடும்பம் 3 குடும்பம் இருக்குது. எங்கள் சித்தி இருக்காங்க, எங்கள் அக்கா இருக்காங்க, இன்னொருத்தவங்க இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வரணுன்னால நாங்கள் 200 ரோட்டுக்கு வர ஆம்பளைங்களை வர வச்சுட்டு எங்களுக்கு போக முடியாது. பெண்களுக்கும் சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. நம்மளுடைய முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி பக்கத்தில் ஆலயத்திலேயோ பெண்களுக்கு இடையில மூடணும். அதுக்கு ஒத்துழைச்சு இந்த கடையை எங்களுக்கு கண்டிப்பாக மூடியே தரணும் சார். அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் காவல்துறை எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லவர் தான். அவங்களாம் எங்களுக்கு வந்து அவங்க அதை பண்ணி கொடுக்கணும் சார். அதுக்காக அவங்க 1 மாதம் டைம் கேட்டிருக்காங்க, நாங்கள் பொறுத்துக்கிறோம். ஆனால் எங்களுக்கு இங்கே பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு போடணும் சார். என் பேர் ஜெயலட்சுமி. ஆமாம் சார், 2 மது கடையும் மூடணும் சார், எடுத்துடணும் சார். பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். எங்களால் கோவிலுக்கு உள்ள வர முடியல. குடிகாரங்க ரொம்ப தொல்லையா இருக்கு. நாங்க காவல் நிலையத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்றோம். அவங்களும் சாருங்களும் வராங்க, வந்து ஃபுல் போதையில இருக்காங்க. என்ன பண்றாங்க? அடிச்சு விரட்டுறாங்க. போங்க, என்னமா ஒண்ணும் பண்றது, அடிச்சு விரட்டுறாங்க. அவங்க கடமை அவங்க பண்றாங்க. எத்தனை நாளைக்கு நாங்களும் அவங்களை தொல்லை கொடுக்கறது? டெய்லி கோயிலுக்கு வரும்போது டெய்லி காவல் நிலையத்தை நாங்க கூப்பிட்டு உட்காந்துருக்க முடியுமா? பஸ் ஏற முடியல. ஆனா போன் பண்ண அடுத்த செகண்ட் வந்துடுறாங்க. லேடிஸ்க்கு ஒண்ணு நம்ம காவல்துறை வந்துருது, வந்து விரட்டி அனுப்புறாங்க. ஏன்னா ஃபுல் குடியில இருக்காங்க. அவனை கூட இப்ப என்ன பண்ண முடியுது சொல்லுங்க? போதையில இருக்காங்க. ஒரு தட்டு தட்டினா கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. புரியுதுங்களா? அதனால எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த கடையை மூடி கொடுக்கணும். நாங்க வந்து ஃப்ரீயா இந்த கோயில்ல வந்து எங்க சாமியை நாங்க கும்பிட்டுட்டு போனோம். எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு நாங்க தனியா நடந்து போனோம். மத்தியானமும் நடக்க முடியல, சாயங்காலமும் நடக்க முடியல, 10 மணிக்கும் நடக்க முடியல. சரிங்களா? ஜெயலட்சுமி சார். தமிழக அரசு, தமிழக முதல்வர் நல்ல ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட டாஸ்மாக்களை மூட வேண்டும் என்று சொல்லி, இங்க இருக்கிற சபைக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த டாஸ்மாக் மூட சொல்லி அதில் போடப்பட்டிருக்குது. ஆனா இதுவரையிலும் அது மூடின மாதிரி தெரியல. தயவு செய்து இந்த ஆணையை வெறும் ஆணையாக மட்டும் இல்லாம தமிழக அரசு செயல்படுத்தும்படி காவல்துறை அதற்கு ஏற்ற ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேவாலயம் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். பக்கத்தில் பேருந்து நிலையம், கோயில், சின்ன பிள்ளைங்க பள்ளிக்கு போகிற வர எல்லா காரியங்களும் இருக்குது. கிழக்கு கடற்கரை சாலை மெயின் ரோட்டில் இது பெரிய இடையூறாக எங்களுக்கு இருக்குது. தயவு செய்து தமிழக அரசு உடனே இதை நிரந்தரமாக மூட முடிவெடுக்கும்படி எங்கள் திருச்சபையின் சார்பிலே, பொதுமக்கள் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னன்னா, எங்க பெண்கள் வந்து நிரந்தரமா நடந்து போக முடியல. இந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கி வீட்டுல இருந்து போன் பண்ணி ஒரு ஆள் வந்து கூட்டிகிட்டு போற சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இறங்கி நாங்கள் வீட்டுக்கு நடந்து வந்துடுறோப்பா அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா 2 பக்கமே குடிச்சிட்டு நின்று அந்த வர்ற லேடிஸ் மேலே விழுகிறாங்க. இங்கே பூ விற்கிற ஒரு அம்மா விற்கிது, அதை வந்து ஈவ்டீசிங் பண்ணுறாங்க. டெய்லியும் வந்து கம்ப்ளைண்ட் வருது. இந்த காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் கொடுக்குறோம். காவல் நிலையம் என்ன செய்யறா, வந்து விரட்டி அடிச்சிட்டு போகிறா, சார் குடிச்சிருக்கான், கேஸ் போட முடியலன்னு சொல்கிறாங்க. இந்த நிரந்தரமாக இது மாதிரி தொந்தரவு இருக்கா கட்டுதான் இது நிரந்தரமாக மூடணும்னு சொல்லி இந்த கையில் எடுத்து நாங்கள் இதை போராட்டம் பண்ணுறோம். என் பேர் பொன் தங்கவேலு சார், சமூக ஆர்வலர், ராஜநகர் செல்வாணர் நலச்சங்கத்தில் செயலாளராக இருக்கேன்.